அம்மா, உங்க வீட்டுக்காரு இத 2000 ரூபாய்க்கு தம்பிட்ட வித்துட்டு போயிட்டாரு. அந்த காசு இருக்காமா? 2000 ஆனா ஒரு நிமிஷம் நான் போய் நோட்டு அடைய வச்சுட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம். இந்தாங்க இதுல 2000. இந்தாங்கம்மா. நன்றிங்களா? என்ன காசு? இது என்னுடைய காசு தான். பாவம் அவங்க நீங்க முங்கிட்டு அட்வான்ஸ் சொன்னீங்க. பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஆள் பணத்தை நீங்க என்னமா பண்ணீங்க? இந்த காசை வச்சுங்கம்மா. இது என்னுடைய காசு தான். ஒரு அண்ணனா தர வச்சுங்கம்மா. ஏன் குடும்பம் என்ன மச்சான்? இதையும் சேர்த்து குடு மச்சான். குடு மச்சான். அப்படியே வச்சுங்கம்மா. நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வச்சுங்க. இந்த காசை சம்பாதிக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் கூலி வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிறேன். என் பசங்க செஞ்சு தப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வச்சுங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டிவி வேற யாருக்கிட்டே போகுதுனாக்கா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏதோ நீங்க நல்லவனா இருந்ததுனால இந்த டிவி என்கிட்ட கொடுத்தீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேங்க. வந்துச்சா? ஏய், என் காசை கூட. ஏய், ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இனிமேல் இந்த மாதிரி பொருள் அழைச்சிக்கிட்டு வாங்கவே வாங்காத. மச்சான், இதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்ததுக்கு? மச்சான், அந்த ஆளு நம்மள்ட்ட டிவி குத்துனால்தான் நம்ம வாங்கி கரெக்டா வச்சுட்டு அந்த பொருளை உடைஞ்சிட்டு நம்ம திரும்பி குத்துட்டோம். ஆமா. அதுவே வேற ஆள்கிட்ட குத்துருந்தாக்கா நான் வேற எங்கேயா தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ வேலை முடிஞ்சிருக்கோம். இதுல என்ன தெரியுது? என்ன தெரியுது? அந்த ஆள் டிவி எடுத்து கொடுக்கணும். அதை வாங்கி நாம பத்திரப்படுத்தி வைக்கணும். திரும்பி அந்த பாப்பாவை நம்மள்ட்ட கேட்கணும். நாம குடுக்கணும்னு இருக்குது மச்சான். இதான் நேரம் இருக்கு. விடு மச்சான், பாத்துக்கலாம்.